நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரியும், இதில் வந்து காங்கிரீட் போட்டோம். ஃபுல்லாக காங்கிரீட்டு வந்து ஃபுல்லாக போட்டாச்சு. அன்றைக்கி இதை பார்த்துருப்போம். நம்ம இந்த ஹஞ்சரை அடித்து இதில் வந்து பாயிண்ட் மார்க் பண்ணி ஏபிசிடி அப்படின்னு இருக்கும். அந்த பக்கம் வந்து 1 2 3ன்னு இருக்கும். அதெல்லாம் வந்து ஆஸ் பர் அந்த ட்ராயிங்கில் மார்க் பண்ணி ஸோ காலத்தை எல்லாம் நிறுத்தி ஃபுட்டிங் போட்டிருப்போம். பார்த்து தெரியும். இப்போ இந்த காலம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னா இது ஒரே லைனு. இப்போ இந்த இதில் வந்து அந்த பிளாக் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஓகே, பார்த்தா தெரியும். இப்போ நம்ம வந்து முன்னாடியே பிசிசி போட்டோம். 10 சென்டி பிசிசி ப்ளஸ் வந்து 40 50 சென்டியோ வந்து ஃபுட்டிங் போட்டோம். ஓகே, இதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் சாலிட் பிளாக் ஃபுல்லாக ஆல்ரவுண்ட் சாலிட் பிளாக் வச்சுட்டு இது பண்ண போகிறோம். நெக்காலம் போடுவோம். ஓகே, செகண்ட் வந்து மூணாவது வந்து நெக்காலம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து டைப்பிங் பண்ண வேண்டியதான். இதுதான் வந்து இப்போ இருக்கிறது. வேறு என்ன பார்க்கணும் இதில்? இந்த சாலிட் பிளாக் பண்ணுறதும் கூட நம்ம வந்து பிசிசி போட்டு அதில் தான் வந்து சாலிட் பிளாக்கை இது பண்ணுறோம் மேலே. வேறு இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரைட் லைனு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கு வேலை. அவ்வளோதான். இதுக்கப்புறம் டைப்பிங் நெக்ஸ்ட்டு நெக்காலம் பண்ணிவிட்டு டைப்பிங் பண்ண போகிறோம். ஓகே, நெக்காலம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நெக்காலம் பண்ணிவிட்டு நம்ம பேக் ஃபில்லிங் பண்ணுறோம். இது ஃபுல்லாக பேக் ஃபில்லிங் பண்ணிவிட்டு விட்டமின் இதில் வந்து விட்டமின் அடிக்கணும். விட்டமின் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் ஃபில்லிங் பண்ணிவிட்டு அப்புறமா தான் டைப்பிங் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது அதுக்கப்புறம் ஏன்னா டைப்பிங் இவ்வளோ ஹைட்டில் இருக்கும். இந்த ஹைட்டில் இருந்தால் நம்ம இது பண்ண முடியாது. அதனால் பேக் ஃபில்லிங் பண்ணிடுறது பெஸ்ட்டு.